இன்றைக்கி நட்ஸ் பவுடர் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்த்துக்கலாங்க. அதுக்கு நான் தர்பூசணியோட விதை, பாதாம், பிஸ்தா, வால்நட்டு, அப்புறம் வேர்க்கடல, பச்சை வேர்க்கடல எடுத்துருக்கேங்க. இதை எல்லாத்தையுமே வானலில் நம்ம வறுத்துக்கலாங்க. லோவான ஃப்ளேமில் வச்சு தாங்க வறுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்துறாதீங்க, அப்புறம் எல்லாமே கருகிடுங்க. அதுக்காக தான் சொல்கிறேன். கொஞ்சம் அடுப்பு நல்லாவே ஃபுல்லாகவே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா அதை ஒரு நிமிஷம் வறுத்துட்டாவே போதுங்க. நல்லா இந்த மாதிரி அது நல்லாவே ப்ரௌன் கலரில் ஆகுங்க. அது நமக்கே தெரியும். அந்த மாதிரி நல்லாவே எல்லாத்தையுமே பாதாம், பிஸ்தா, வால்நட், அப்புறம் தர்பூசணியோட விதை, பச்சை வேர்க்கடலை எல்லாத்தையுமே தனித்தனியாக தாங்க வறுத்துக்கோங்க. ஒன்றா வறுக்கக்கூடாது. அது ஏன்னா ஒன்றா வறுத்தா ஒன்று இப்போ விதைலாம் சின்னதாக இருக்குது, அது டக்குன்னு வறுபட்டுரும். இப்போ பாதாம் பெருசாக இருக்குல்லங்க, அது டக்குன்னு வறுபடாதுங்க. அதனால தாங்க எல்லாமே தனித்தனியாக வறுபட்டால் தாங்க நமக்கு ஒவ்வொன்றுக்கும் டைம் வேரியேஷன் டிஃப்ரெண்ட் ஆகும்லங்க. அதனால் தனித்தனியாக தாங்க வறுத்துக்கணும். பாருங்கள், தனித்தனியாக எடுத்துகிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃபேன் காற்றுல நல்லா ஆற விட்டுறணுங்க. ஆற விட்டுட்டு இந்த பாதாம், பிஸ்தா, வால்நட்டு இது மூணுத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. கட் பண்ணி எடுத்துக்கணும்னு கடைசியில் நான் சொல்கிறேங்க. இப்போ மிக்சியில் ஒவ்வொரு பல்ஸ் விட்டு எல்லாத்தையுமே அரைச்சிக்கணுங்க. ஏன்னா நம்ம ஒவ்வொரு பல்ஸ் தாங்க விடணும். அதிகமாக பல்ஸ் விட்டாதீங்க, அப்புறம் நம்ம கட்டி போட்டுரும். கரெக்டாக ஒவ்வொரு பல்ஸ் தாங்க விடணும். ஒரு பல்ஸ் விட்டால் நல்லாவே உதிரி ஆகிடுங்க, இல்லை கட்டி பட்டுரும். நம்ம அந்த பாதாம், பிஸ்தாலாம் ஏன் கட் பண்ணி வச்சேன்னு இப்போ சொல்கிறேங்க. அது கட் பண்ணி வச்சா தாங்க ஒவ்வொரு பல்ஸ் விடக்குள்ளேயே நல்லா அரையும். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணாத அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்தோம்னா அது அப்படியே கட்டியாக முழுசாகவே தாங்க இருக்கும். அதனால் கட் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவு கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ உதிரியாக இருக்குன்னு. இந்த மாதிரி பல்ஸ் ஒரு பல்ஸ் தாங்க வேணும். அதிகமாக பல்ஸ் விட்டிங்கன்னா கட்டி பட்டுருங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லாவே வரும்.